Taste the Daily. அதிமுக முன்னாள் அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பாதிக்கப்பட்ட மாணவி அந்த சாருக்கும் உடனடியாக செல்ல வேண்டும் என்று சொன்ன அந்த சார் யார்? ஏன் அந்த சாரை இந்த வக்கீல்களை இந்த காவல்துறை பதிலளிக்கவில்லை? குற்றவாளி விசாரணை ஆரம்ப கட்டத்திலே இருக்கின்றது. ஒருவர் தான் குற்றவாளி என்று சொன்ன இந்த சென்னை காவல்துறை ஆணையர் அவர் முதல் தகவல் அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிற பாதிக்கப்பட்ட மாணவி சொல்லியிருக்கிற இந்த சார் என்ற நபர் யார்? அந்த திமுகவுடைய தலைமைக்கு நெருக்கமானவரா இல்ல ஆட்சி அதிகாரத்திலே உள்ளவரா யார் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும். உண்மை கொண்டு வரப்பட வேண்டும். இந்த கடந்த 3 ஆண்டு காலமாக இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற திமுக ஆட்சியிலே பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெற்றாலும் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றம் வன்மையாக இளைஞரும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த பாலியல் குற்றங்கள் இன்றைக்கு தொடர்கதையாகி பாலியல் கூட்டு பலாத்காரமாக இருக்கிறது. பெண்கள் மட்டுமல்ல, பள்ளி மாணவிகள் மட்டுமல்ல, கல்லூரி மாணவிகள் மட்டுமல்ல, பள்ளிக்கு செல்கின்ற சிறுமிகள் மட்டுமல்ல, வீட்டிலே விளையாடி கொண்டிருக்கின்ற குழந்தைகளுக்கும் இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியிலே பாதுகாப்பு இல்லை. வன்கொடுமை செய்யப்படுகிறார்கள். குழந்தைகள் உட்பட, மாணவிகள் உட்பட, கல்லூரி மாணவிகள் உட்பட, திருமணமாகாத விதவைகள் உட்பட, கேள்விகள் உட்பட இன்றைக்கு பாலியல் வன்முறை கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள், கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதைவிட கொடுமை, மனநலம் குன்றிய பெண் கூட்டு பாலியல் கலாச்சாரம் செய்யப்பட்டிருக்கிறார். இதை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்து இது கடுமையான ஒரு குற்றம், இந்த அரசு விசாரிப்பதற்கு தகுதி இல்லை, இந்த குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் மனம் முந்திய அந்த அண்ணாநகரை சேர்ந்த சிறுமியுடைய குற்ற வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது. இந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய கடமை உள்ள உண்மை குற்றவாளியை தண்டிக்க வேண்டிய பொறுப்புல உள்ள இந்த திமுக அரசு, இந்த முதலமைச்சர் காவல்துறையை தன் கையில் வச்சிருக்க முதலமைச்சர் என்ன செய்திருக்க வேண்டும்? ஒன்று, அந்த சிபிஐ விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று குற்றவாளி சென்று தடை உத்தரவிடுவதற்கு முன்பாக தமிழக அரசு மனநலம் குன்றிய பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த, கூட்டு பலாத்காரம் செய்த அந்த விசாரணையை விசாரிக்க கூடாது என்று தமிழக அரசு ஏன் உச்சநீதிமன்றத்துக்கு சென்றது? இன்றைக்கு இருக்கிற இந்த திமுக அரசுடைய காவல்துறை முற்றிலுமாக செயலிழந்து விட்டது. முற்றிலுமாக கோமா நிலைக்கு சென்றிருக்கிறது. இன்றைக்கு ஜனநாயக நாட்டிலே போராடுவதற்கும் இன்றைக்கு உரிமை இல்லை. இது ஒரு பொது விஷயம். கல்லூரியை படித்துக்கின்ற அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளே மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார். அவரை வீடியோ எடுத்து நான் கூப்பிடுகின்ற போதெல்லாம் நீ வர வேண்டும், நான் சொல்கின்ற சாருக்கு நீ செல்ல வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் அந்த மாணவருடைய தைரியத்தை இந்த தமிழ்நாட்டு மக்கள் பாராட்ட வேண்டும். இந்த துப்புக்கட்ட மாணவத்தை திமுக அரசுக்கு அந்த மாணவி தைரியமாக இன்றைக்கு வெளியில வந்து புகார் அளித்திருக்கிறார். யார் அந்த சார்? ஏன்
ஆர்ப்பாட்டம் செய்தால் என்ன? நாங்கள் ஒரு பக்கம் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்துட்டு கோஷங்களை போட்டுவிட்டு கோரிக்கையை கொடுத்துட்டு நாங்கள் கலைஞ்சு சொல்ல போகிறோம். இதை தடுக்க வேண்டிய காரணம் என்ன? தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நாங்கள் 500 பேர் என்றால் இந்த 1000 போலீஸ் இருக்கிறோம். கஞ்சா பிடிப்பதற்கு போலீஸை காணும், சாராயிக்கிறத பிடிப்பதற்கு போலீஸை காணும், கள்ள சாராயிக்கிறத பிடிக்கிறதுக்கு போலீஸை காணும், விபச்சாரம் பிடிக்கிறதுக்கு இந்த காவல்துறை காணும். ஆனால் ஜனநாயக போராடுகிற எங்களை கைது செய்வதற்கு ஒருவருக்கு 2 காவல்துறை. இதுதான் இந்த காவல்துறையை நிர்வகிக்கிற முதல்வருடைய அழகா? இதுதான் அவருடைய நிர்வாக திறமையா? இதுவரை முதலமைச்சர் வாய் திறந்து பேசியிருக்கிறாரா? இந்த விவகாரத்துக்கு உதவி செய்திருக்கிறாரா என்பதை தயவு செய்து உணர வேண்டும். எதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தடை செய்ய வேண்டும்? இதே எங்களுடைய ஆட்சியர், எங்களுடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த போது இந்த 4 ஆண்டு காலத்தில் 35,000 போராட்டங்களை சந்தித்த வீரியமாக சந்தித்த ஆண்மையுள்ள ஒரு முதலமைச்சர் எடப்பாடியார். என்ன மாதிரி ஓடி ஒழிந்து போய் இல்லை. ஒரு தைரியம் இருந்தால் இந்த ஆட்சிக்கு உங்கள் மீது தவறில்லை என்றால், குற்றமில்லை என்றால், நாங்கள் யாரையும் காப்பாற்றவில்லை என்று சொன்னால் எங்களை போராட்டத்தை சந்தி, எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை சந்தி, நாங்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல். இந்த காவல்துறையை காட்டி அச்சுறுத்துவது, மிரட்டுவது இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டரும் ஒருவராது. உன்னை விட உன்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 53 ஆண்டு காலத்தில் 32 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை ஆண்ட இயக்கம் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே போலீஸை காட்டி அதிமுகவை அடக்கிவிடலாம், ஒடுக்கிவிடலாம் என்று கனவு கண்டும் நினைக்காதீர்கள். எங்களுக்கு வேண்டியது நியாயம். பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நீதி வர வேண்டும். இனி தமிழகத்தில் இப்படிப்பட்ட பாலியல் வன்கொடுமை நடைபெறாமல் இருக்கப்பட வேண்டும். உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட வேண்டும். யார் அந்த சாரை கண்டுபிடித்து இந்த தமிழக மக்களுடைய செருப்படி அடி வாங்க வைக்க வேண்டும். உச்சத்திலே நிறுத்தப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை.